நல்லா சூப்பரான அருமையான மீன் பொளிச்சது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க. ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் முள் இல்லாத மீனை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு டென்மிக் குக்கிங். முள் இல்லாத மீனாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க. எங்கே முள் இல்லாத மீன் இல்லை, கிடைக்கல. அதனால் இது மாதிரி ஜிலேபி மீன் 3 மீனை வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கு நீங்கள் கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு கொஞ்சமாக உப்பும் சேர்த்திட்டுங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா தட்டி சேர்த்திக்கோங்க. எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் பூண்டு அதிகமாகவும் இஞ்சி கம்மியாகவும் சேர்த்து பாருங்கள், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மாதிரி கீரைக்கெல்லாம் போட்டிங்க அப்படின்னா கடையில் இது மாதிரி கீரைக்கெல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த பக்கம் எல்லா பக்கம் மசாலா தடவி விட்டுக்கோங்க. மசாலா தடவி விட்டு இது ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. ஒரு 1 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சதுக்கப்புறம் நம்ம தோசைக்கல்லில் போட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. தோசைக்கல்லில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பராக அருமையாக வேக வச்சு எடுத்தாச்சு மீனை. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றி இதுக்கு மசாலா தேவையானது பண்ணிக்கலாங்க. கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. போட்டு கருவேப்பிலை. இதுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் தாங்க மெயின். கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வந்தால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் நம்ம சேர்த்திக்கோங்க. தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிறது கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இப்போ தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கி மசிச்சு வந்துருச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா 1 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் கறி மசாலா தூளுக்கு பார்த்திங்கன்னா அது சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் நம்ம சேர்த்திக்கிறோம். தேங்காய் பால் 1/2 கப் சேர்த்திக்கோங்க. 1/2 கப்பு தேங்காய் பால் சேர்த்திட்டு நல்லா கெட்டியான தேங்காய் பாலாக பார்த்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இப்போ இது நல்லா அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து இந்த அளவு கிரேவி பதமாக வந்துடுங்க. இந்த வந்ததுக்கப்புறம் கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ வாழை இலையில் இது மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் பொட்டணமாக மடிக்கிறப்போ வாழை கிழிஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக நம்ம திரும்ப தீயில வாட்டி எடுத்துக்கலாம். இது மாதிரி தீயில வாட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது கூட வதக்கி வச்ச மசாலா அதையும் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 2 கரண்டி மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலே மீன் வச்சுக்கோங்க. மீன் சைஸுக்கு மசாலா வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கு மேலேயும் மறுபடியும் மசாலா வச்சுக்கோங்க. மறுபடியும் மேலேயும் மசாலா வச்சுட்டு அவ்வளோதான். மசாலா வச்சதுக்கப்புறம் நம்ம மடித்து ஃபோல்டு பண்ணிக்கலாங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா ஃபோல்டு பண்ணிவிட்டு நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இப்போ அந்த வாழைத்தண்டுலேயே நார் மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த நார்லேயே நம்ம கட்டிக்கலாம். நான் வாழைத்தண்டு நார் இல்லை அப்படின்னா கூட காட்டன் நூலுக்கு பார்த்திங்களா அதிலோடு நீங்கள் கட்டிக்கலாம். இது மாதிரி 2 பக்கம் கட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி 2 பக்கம் கட்டி எடுத்துகிட்டு இப்போ இது மாதிரி 3 மீனி கட்டி எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது 3ம் கட்டி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒவ்வொன்றா நீங்கள் மீனை ஒவ்வொன்றையும் போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு 3 வைக்கிறதுக்கு கரெக்டாக இருந்துச்சு. அதனால் 3ஐயும் உள்ளே வச்சு இது மாதிரி பொளிச்சு எடுத்தாச்சு. இது மாதிரி உங்களுக்கு முழு மீன் கிடைக்கல அப்படின்னா பீஸ் மீன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பீஸ் மீனையும் இதே மாதிரி போட்டு பண்ணி பாருங்கள். டேஸ்ட் செம்மையாக இருக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம், அந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் திருப்பி விட்டாச்சு. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கோங்க. மறுபடியும் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சுட்டு இப்போ பாருங்கள், மறுபடியும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு இல்லைங்க. இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு பார்த்து ஓப்பன் பண்ணுங்க, சூடாக இருக்கும். பாருங்கள், இப்படி செஞ்சு சாப்பிட்றப்ப சூப்பராக அருமையாக இருந்துச்சு. பசங்க 2 குழந்தையுமே நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. காரம் மட்டும் அளவாக போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. இது சாப்பாட்டுக்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது தனியாக கூட சாப்பிட்டுக்கலாங்க. மேலே
பச்சை வெங்காயத்தை துருவிட்டு லேசாக லெமன் சாதத்தை புழிஞ்சு விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ அருமையாக அந்த வாழை இலையோட நல்ல ஸ்மெல் சூப்பராக இருந்துச்சுங்க. செஞ்சு பாருங்கள். இதை பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.